அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையர்களோடும் தியாக்கோனோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாமும் பிறருக்கு விண்மீன்களாய் வழிகாட்டக்கூடியவர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறார். குடும்பம், சமூகம், இன்னும் நாம் இருக்கின்ற இடங்கள் என்று ஏராளமான பொறுப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். இறை வழிபாட்டாளர்கள் என்பது ஒரு பொறுப்பையும் நமக்கு தந்திருக்கிறார். அறிந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய, பறைசாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பிறருக்கு வழிகாட்டுகின்ற விண்மீன்களாய் நாம் வாழ வரவேண்டி ஜெபிப்போம். தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல, பொறுப்பை அறிந்தும் அறியாதவர்களைப் போல வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்மீன் வழிநடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள்
உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழிநடத்தப்படவும் இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துகள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் அனைவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கும் அது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடமும் அது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான இனியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து
உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே கடவுளின் உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய நம் கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக தம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருப்பவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில், யூதா நாட்டு பெத்லஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை
அறைக்கு கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்பே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரின் திருக்காட்சி விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திருக்காட்சி விழா நமக்கு என்ன சொல்லுகின்றது என்பதை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழிகாட்டும் விண்மீன்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த விழா வழியாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். இடையர்களுக்கு ஆண்டவர் வானதூதர்கள் வழியாக சொல்லி மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரது பிறப்பை சொன்னார். அது யூதர்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது திருக்காட்சி விழா என்று அவர் உலக மக்கள் அனைவருக்கும் உரியவர் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே ஞானிகள் சென்றதாக நாம் பார்க்கிறோம். ஆக அவர் உதித்தது ஒரு குலமாக இருந்தாலும் அவர் அனைவருக்கும் உரியவர் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. சற்று விரிவாக பார்ப்போம். இதை 3 கோணங்களிலிருந்து பார்ப்போம். 2 சற்று விவிலியத்தை சார்ந்தது. 3வது பகுதி இந்த விண்மீன் நமக்கு சொல்லுகின்ற பாடம், நாம் விண்மீன்களாக வாழ வேண்டும் என்பதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் வாசகத்திலே ஏசாயா இவ்வாறு கூறுகிறார்: உன் ஒளி தோன்றியுள்ளது, உன் ஒளியை நோக்கி மன்னர் வருவார்கள், உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவார்கள். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது என்று சோர்ந்து போயிருந்த மக்களுக்கு, வீழ்ந்து போயிருந்த மக்களுக்கு, பாபிலோனிலிருந்து அடிமைகளாக நாடு திரும்பியவர்களுக்கு சொல்லப்படுகின்ற உற்சாகமான வார்த்தை இது. உன்னை நோக்கி இனி அனைவரும் வருவார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். உலக மக்கள் அனைவரும் என்பது பழைய ஏற்பாட்டிலே புறவினத்தார் உலகத்தாராக கருதப்பட்டார்கள். புறவினத்தார் உன்னை நோக்கி வருவார்கள். அதாவது முதல் பகுதி, மையத்தை நோக்கி வருவார்கள். எது மையம்? எருசலேம். ஆகவே இந்த எருசலேமை நோக்கி பல திக்குகளில் இருந்தும் பல திசைகளில் இருந்தும் மக்கள் எருசலேமை நோக்கி வருவார்கள். மையம் எருசலேம். அந்த எருசலேமை நோக்கி ஏன் வர வேண்டும்? ஏனென்றால் எருசலேமில் தான் யாவே உயிருள்ள தெய்வம் வாழுகிறார் என்று நம்பினார்கள். பார்வோனை வீழ்த்தி எகிப்திலிருந்து மக்களை மீட்ட மன்னர் அங்கு இருக்கிறார் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையால் உலகை உருவாக்கிய ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று நம்பினார்கள்.
படைகளின் வான் படைகளின் அரசர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். உடன்படிக்கையின் ஆண்டவர் அங்கே உள்ளார். இஸ்ராயல் மக்களை காப்பதைப் போல உலக மக்கள் அனைவரையும் அவர் காப்பார் என்று நினைத்தார்கள். உலகின் ஞானம், ஆற்றல் அனைத்தும் எருசலேமில் உள்ள யாவேயிடம் இருக்கிறது. ஆகவே எருசலேமிற்கு யாவேயை நோக்கி, மையப்பகுதியை நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு இறையியலும் விவிலியமும் சார்ந்த சென்ட்ரிபீட்டல் என்று சொல்லக்கூடிய இறைவனை நோக்கி, மையத்தை நோக்கி வருகின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி இன்று நாம் பார்த்தது. ஆகவே புறவினத்தார் எருசலேமை நோக்கி வருவார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரை கண்டுபிடிப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். எருசலேமுக்கு சென்றால் அவர்கள் நம்பியது அருளை பெற முடியும், ஆசீரை பெற முடியும், அமைதியை பெற முடியும், ஞானத்தை பெற முடியும் என்று எண்ணினார்கள். ஆகவேதான் பல இடங்களில் இருந்து எருசலேமை நோக்கி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டின்படி எருசலேமை நோக்கிய பயணம் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய திருக்காட்சி விழாவும் இந்த பழைய ஏற்பாட்டின் முடிவைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த வந்த ஞானிகள் அனைவரும் பழைய ஏற்பாட்டின் இறுதியானவர்கள். எருசலேமிலே பிறந்திருக்கின்ற, பெத்லகேமிலே இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து வணங்கி வழக்கம் போல செய்யக்கூடிய காணிக்கைகளை எல்லாம் செய்துவிட்டு செல்லுகிறார்கள். இது முதல் பகுதி, மையத்தை நோக்கி வருகின்ற ஒரு பகுதி. இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டார்கள். இனி ஒரு புதிய சகாப்தம் ஒன்று ஆரம்பமாகிறது. அந்த சகாப்தத்தை இந்த ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வந்தவர்கள் தண்டனிட்டு வணங்கினார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். பிறகு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள், வேறு வழியாக அவர்கள் தங்கள் நாட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சென்றவர்கள் கண்டிப்பாக சும்மா இருந்திருக்க முடியாது, சொல்லப்படவில்லை என்றாலும் நம்முடைய நியாயமான கற்பனையிலே செய்து பார்த்தால் போனவர்கள் கண்டிப்பாக நாங்கள் அங்கே பார்த்தோம், யூதர்களின் அரசனை கண்டோம், தண்டனிட்டு வணங்கினோம், அருள் பெற்றோம், ஆசீர் பெற்றோம், அமைதியை பெற்றோம், பாதுகாப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம், அங்கே இருப்பவர் மனிதர், படைகளின் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லி இருக்க வேண்டும். இங்குதான் புதிய சகாப்தம் ஆரம்பமாகிறது. இங்குதான் நீங்களும் நானும் வழிகாட்டு மின்மீன்களாக வாழ வேண்டும் என்ற அறைக்கூவலை ஆண்டவர் வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் நமக்கு சொல்லுகிறார். இயேசு பிறந்து வளர்ந்து அவர் போதித்தது, அவர் எல்லா நன்மைகளையும் புதுமைகளையும் அரும் அடையாளங்களையும் போதனைகளையும் செய்தது எருசலேமை சுற்றி கலிலேயாவில் உள்ள அந்த இஸ்ராயலை சுற்றியே எல்லாம் செய்து வந்தார். ஆகவே அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இது எருசலேமில் தான் நடக்கிறது. ஆகவே அங்கு யாவே இறைவன் இருந்ததைப் போல, ஞானமாக அருளாக ஆற்றலாக இருந்ததைப் போல இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக ஞானமாக மாறுகிறார். அவரே பலமுறை சொல்லி இருக்கிறார், என்னிடம் அதாவது எருசலேமில் இருப்பதை விட இப்பொழுது ஞானம் அதிகம் உள்ளவர் இங்கே இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இவரே அந்த முழு புது எருசலேமாக மாறி இனி இங்கிருந்து செய்திகள் வெளியேற வேண்டும், மன்னிப்பு செய்து வெளியேற வேண்டும், சமுதாய சீர்திருத்தங்கள் வெளியே செல்ல வேண்டும், இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் அகல வேண்டும், சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள் ஒழிய வேண்டும், தனி மனித ஒழுக்கம் வளர வேண்டும் என்று இப்பொழுது எருசலேமிலிருந்து நற்செய்தி வெளியே செல்லுகிறது. பழைய ஏற்பாடு மக்கள் எருசலேமுக்குள் வந்தார்கள், மையத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்ற அவர்கள் இப்பொழுது மையத்திலிருந்து வெளியே செல்லுகிறார்கள். மையத்திலிருந்து பல இடங்களுக்கு சென்று இயேசுனுடைய நற்செய்தியை, வந்திருக்கின்ற அரசர், அவர் தருகின்ற அருள் ஆசீரை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் லூக்கா மிக அழகாக தன்னுடைய 2வது புத்தகத்திலே திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். படிப்படியாக எப்படி எருசலேமை மையப்படுத்தி செய்தி வெளியே செல்லுகிறது, நற்செய்தி எப்படி வெளியே செய்கிறது, இந்த அருள் ஆற்றல் மிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை ஒரு திட்டமாகவே, ப்ராஜெக்டாகவே சொல்லுவதை நான் படிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் 1:8, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் அதை சுற்றி
சமாரியாவிலும் இன்னும் அதை சுற்றி சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதான் இப்பொழுது புதிய இந்த திருக்காட்சி விழா. பழைய ஏற்பாட்டோடு முடித்த அந்த ஞானிகள் சென்று அறிவித்திருப்பார்கள். அவர்கள் அறிவித்தது குழந்தை இயேசுவை. இப்பொழுது நீங்களும் நானும் அறிவிப்பது அதே திருக்காட்சி விழாவை போன்ற உயிர்ப்பின் அருளை, ஆண்டவரை, அருள் நிறைந்தவரை, ஆசி நிறைந்தவரை, பழிவாங்கும் நாளை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்ன எசையாவின் வார்த்தைகளை மாற்றி அருளை அறிவிப்பதற்காக, அருள் தரும் ஆண்டனை அறிவிப்பதற்காக, முழக்கமிட்டு அறிவிப்பதற்காக வந்தவர் என்பதை ஆண்டவருடைய இந்த திருக்காட்சி விழா நமக்கு புதிய திருக்காட்சி விழாவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இதைத்தான் புனித பவுலடியாரும் தாங்கள் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள், விண்மீன்களாக பிறருக்கு வழிகாட்டினார்கள் என்பதை கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார். நாங்கள் எப்படி விண்மீன்களாக, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை, ஆனால் அவர் சொல்லுகின்ற பொருள் இதுதான். இந்த புதிய திருக்காட்சி விழாவிலே நீங்களும் நானும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் எப்படி எருசலேமில் இருந்து வெளியே சென்று நற்செய்தியை சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி அந்த உள்வாங்கிய இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளியே பிறருக்கு அறிவிக்க முடியும், அறிவிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார். நாங்கள் இறைப்பணி செய்கின்ற அனைவரும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, விண்மீன்களே. அருமையாக சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் தான் நம்மை வழி நடத்த வேண்டும். இந்த அனுபவம் தான், இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவம், எருசலேமின் அனுபவம் தான் நம்மை இன்னும் அதிகமாக வழி நடத்தி செல்ல வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் விண்மீன்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேம் என்ற மையத்திலிருந்து இயேசுவை, இயேசு என்ற அந்த மையத்திலிருந்து அனுபவித்த அந்த ஆண்டவரை உள்வாங்கி அனுபவித்து, அதைத்தான் யோவான் சொல்வார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அனுபவித்ததையும் பிறருக்கு அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இதில் இல்லறம் இருக்கலாம், துறவரம் இருக்கலாம், தனியறம், யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவரது விழுமியங்களை, அவருடைய பாடங்களை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் அதை தங்களோடு வைத்திருக்க கூடாது, அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது மையத்திலிருந்து செய்தி வெளியேறுகின்ற சென்ட்ரிஃபியூகல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு இந்த வாழ்வு தரப்பட்டிருக்கிறது. அனுபவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த, ஞானமாக, குணமளிப்பவராக, வல்லவராக, நல்லவராக நாம் கண்டறிந்திருக்கின்ற அந்த ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சொல்லித் தருவதில் தவறு இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்த போவதில்லை, நாம் யாரையும் கட்டாயப்படுத்த போவதில்லை. ஆனால் நல்லதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதை, அவரது விழுமியங்களை பிறரோடு சொல்லுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. நல்லதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அனுபவித்த அந்த இயேசுவை, எருசலேம், இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இதை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் அது எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று பாருங்கள். இது சாத்தியமா? இது 3வது பகுதி. முடியும், சாத்தியம் என்பதை உண்மை நிகழ்வு மூலம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கோவையில் இருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே சென்று திருவிழா திருப்பலி நடத்திவிட்டு வெளியே வந்த பொழுது ஒருவர் மற்றொருவரை கூட்டிக் கொண்டு வந்தார். இருவரும் நண்பர்கள் என்றார்கள். ஆனால் வித்தியாசமான நண்பர்களாக இருந்தோம். இப்பொழுது பிரிக்க முடியாத நண்பர்களாக சேர்ந்திருக்கிறோம் ஃபாதர் என்று சொன்னார். சொல்லுங்கள் என்ன என்று கேட்டேன். இவர் இருக்கிறாரே, இவர் ஒரு நாத்திகர், நான் கடவுளை நம்புகின்ற ஒரு ஆத்திகன். இருவரும் ஒரே இடத்தில் தான் வேலை செய்தோம். ஆனால் அவருக்கு என்மேல் ஏதோ ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி. நான் என்ன செய்தாலும், எப்படி பண்ணாலும் என்னை திட்டுவதும், என்னை நக்கல் பண்ணுவதும், ஏன் இப்படி இருக்க, கடவுள் உனக்கு என்ன செஞ்சார், நீ கஷ்டப்படுற, அப்படி இப்படி என்று. இவர் வசதியில் சற்று அதிகமானவர், வசதி நிறைந்தவர். ஆகவே என்னை பலவாறு ஏறக்குறைய 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக நக்கல் அடிப்பதும், என்னிடம் ஏடா கூடமாக பேசுவதும், இது இல்லை அது இல்லை என்று சொல்வதும் இவருக்கு மிகவும் சகஜமாக இருந்தது. நான் இந்த நேரங்களில் எல்லாம் மிகவும் பொறுமையோடு இருந்தேன்.
மனவெள்ளிய ஜெபம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுதும் இருக்கும். ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றிவிடும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எதுவும் வாய் திறந்து நான் பேசி விடாமல், சண்டை போட்டு விடாமல் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் நண்பர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இவர் மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருப்பாராம். இப்படி 6-7 ஆண்டுகள் இவர் தொடர்ந்து அவரை சங்கடப்படுத்தியும் கூட ஒரு நாளும் அவர் எதிர்த்து பேசியதோ, கடவுள் இருக்கிறார் என்று மெய்ப்பிக்கவோ, நீ முட்டாள் என்று சொல்லவோ முயற்சி செய்ததே இல்லை. இதை பார்த்து அவர் மிகவும் மனமாறி போய், நான் உன்னை எவ்வளவு கேவலமாக பேசிவிட்டேன், நீ நம்புகின்ற அந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். ஏனென்றால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை கன்னத்தில் அறைந்தவனிடம் பாடுகள் சமயத்தில், நான் பேசியது தவறு என்றால் என்ன தவறு என்று சொல், நான் பேசியது சரி என்றால் ஏன் என் கன்னத்தில் அறைகிறாய் என்று நான் படித்து கேட்டிருக்கிறேன். ஆகவே அந்த அளவிற்கு நீ மிக பொறுமையாக மிகவும் நிதானமாக நடந்து கொண்டது என்னை மிகவும் மாற்றிவிட்டது. உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து உன்னுடைய ஆலயத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் என்னோடு இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னார். முடியும், வாழ வேண்டும். குடும்பமாக இருக்கட்டும், நாம் இருக்கின்ற இடமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அனுபவித்த அந்த ஆண்டவரை, நாம் பெற்ற அந்த ஆண்டவரை, அந்த இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 65வது அதிகாரம், அதிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். 65:19, நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். எருசலேம் என்பது அங்கே இருக்கின்ற ஆண்டவர், அவருடைய அனுபவம், அவர் சொல்லி தந்த பாடங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள், சோர்ந்து போனவர்கள் இப்பொழுது அதை வீறு கொண்டு எழு எருசலேமே ஒளி வீசு என்று சொன்ன அந்த நிகழ்வு. இனி இங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. ஆண்டவர் அங்கே இருக்கிறார், நம்மை வாழ வைப்பதற்காக இருக்கிறார். மீண்டும் அதே புத்தகம், ஏசாயா புத்தகம் 66:13 நாம் இவ்வாறு படிக்கிறோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. நாம் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு எல்லா இன்பங்களையும் அருளையும் தருவதாக சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கையில் யாரிடமாவது நாம் இந்த ஆண்டவரை பற்றி பேசி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் வேண்டுவோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த அவரை பிறரோடு பகிர்ந்து கொள்ள ஊம் டுட்டும் ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வில் யாரிடமாவது இந்த ஆண்டவருடைய அருள் ஆசிரை, அவர் கொண்டு வந்த இந்த நற்செய்தியை அறிவிக்க புதிய திருக்காட்சி விழாவுக்குள் இருக்கின்ற நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம். அன்னை கன்னிமரியால் இதற்காக நமக்கு உதவி புரிவாள். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன்.
இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். புதிய திருக்காட்சி விழாவிலே அடியெடுத்து வைக்கின்ற நாம் ஆண்டவருடைய அருளோடு பிறருக்கு அவரை அறிவிக்க வேண்டிய ஆற்றலையும் துணிவையும் ஆண்டவரிடம் வேண்டுவோம். எருசலேமே, எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி வந்துள்ளது என்ற இறைவார்த்தையின்படி எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகெங்கும் இறையாட்சியின் ஒளியை பறைசாற்றவும், மக்கள் அனைவரும் உண்மையான ஒளியாகிய கிறிஸ்துவை வந்தடைய வழிகாட்டும் விண்மீன்களாய் திகழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிற இனத்தார் உனது ஒளி நோக்கி வருவர், அரசர்கள் உன் விடியலின் ஒளி நோக்கி வருவர் என்ற வாக்கிற்கேற்ப உலக நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் சுயநல இருளை அகற்றி நீதியும் அமைதியும் நிலவும் புதிய உலகை படைக்க பாடுபட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டு பணிந்து பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக்கியது போல நாங்களும் எமது திறமைகளையும் உழைப்பையும் வாழ்வையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கவும், எவ்வித தடைகள் வரினும் தளராத நம்பிக்கையோடு உம்மை தேடி கண்டடைய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் திருத்தலம் நாடி வந்திருக்கும் உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக செவிப்போரின் தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் அன்னையினுடைய திருப்பிடத்தில் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக சிறிது நேரம் அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்துவிடக்கூடிய தம்பதியர்களுக்காகவும், குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிக்கின்ற குழந்தைகளுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும், மனபலமின்றி வாழக்கூடியவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். வேலை இல்லாமல் தடுமாறுகின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். தேர்வின் காலங்களுக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நல்ல உடல் சுகத்தோடு தேர்வை சந்திக்கக்கூடிய தன்னம்பிக்கை வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய பேராலயத்திலே பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உமக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே, பலியிடவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன்.
நாம் அனைவரும் மகிழ்வோடும் நிறைவோடும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும், சிறப்பாக ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவிலே உம்மை போற்றுவதும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியில் அவர் எங்களை புதுப்பித்தார். ஆகவே வான தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து சமூக ஊடகங்கள் வழியாக சேர்ந்து உம்மை போற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வழிகாட்டும் விண்மீன்களாய் நாம் வாழ தேவையான அருள் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் அனைவரையும் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். புதிய விண்மீன்களாக பிறருக்கு அவரை பறைசாற்ற நமக்கு அருள் தருகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்றும் உன்னோடு உறவாடவே, நீ இன்று ஒன்றில்லையே, என்றும் நீதான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதான் என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் எம்மை ஆதரித்து வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்ற வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வுகளில் தூய்மையான உள்ளத்துடன் நாங்கள் பங்கு கொண்டு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு